நான் எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா வெளியே தான் பிக்கப் பண்ணுவேன், உள்ளே பிக்கப் பண்ணதே இல்லை. ஸோ இன்றைக்கி உள்ளே போய்ட்டு பிக்கப் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்போம்ன்றதுக்காக உள்ளே போயிட்டுருக்கேன். டிக்கெட்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க போல இருக்குது. அங்கே ஏர்போர்ட் பண்டாரநாயகா ஏர்போர்ட்டில் ஒரு ஆளை பிக்கப் பண்ண வந்திருக்கேன். இவங்களை ஏர்போர்ட்டில் எப்படி இருக்குது, இரவையில் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து நாட்டுக்கு வரணும் போல் இருக்கும். எல்லாத்தையும் காட்டுறோம் பாருங்கள். பஸ் நிற்கிது. இப்போ இரவு வந்து 10 மணி. 10 மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் பஸ் நிற்கிது பாருங்கள். முன்னுக்கு இருக்குது தானே, இதில் 2 பிக்கப் பண்ணலாம். அங்கால வந்து எண்டு டிக்கெட் எடுத்து உள்ளேயும் போகலாம். நான் எண்டு டிக்கெட் எடுத்து உள்ளே போக போகிறேன். ETC land? What's the meaning is ETC land? It's a card payment. Not card payment. There is we can register on ETC. Then automatically. The sensor system. Yeah. It's a foreign system. Yeah. உழைவுச்சீட்டை செலுத்தி வேண்டிய சரியான தொகையும் ஆயத்தப்படுத்துங்கள். டோல்கேட். It's a card payment or cash payment? It's a card payment. Yeah. You have to pay for this. How much? 350. அதாவது ஏர்போர்ட் டோல்கேட் வந்து 350 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. How many kilometers is 350? 40 kilometers. Not 40, right? It's Behama to here, right? Begum. No, this toll gate is how much? 350. 350. I think it's 30 kilometers. 30 kilometers. 30 kilometers வரும் 250 ரூபா. பண்டாரநாயக்கா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். டிபார்ச்சர் புறப்படுகை, அங்கால வருகை. This is departure side. That is a departure side. That side is arrival. பண்டாரநாயக்கா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ஃப்ரெண்ட்ஷிப் ரோட். This side is departure entrance. அங்கால வந்து அரைவல். அங்கால தான் போகணும். இரவு ஃபுல்லாக பரபரப்பாக இருக்கு பாருங்க. அப்படி விமான நிலைய வருகை.
ஏர்போர்ட் அரைவல்ஸ். இப்போ கொடுத்து எங்கேயே பார்க்கிங்கெல்லாம் போட்டிருக்காங்க. So airport bus also are there. Yeah. It's It's night going time. to Peta. Oh, station. Peta, right. It's a 24/7 bus service. It's okay. நான் இப்போ நிற்கிறது வந்து ஸ்ரீலங்கான் ஏர்போர்ட் பண்டாரநாயக் ஏர்போர்ட்டில் ஒரு ஆளை பிக்கப் பண்ண வந்திருக்கேன். இவங்களை ஏர்போர்ட்டில் எப்படி இருக்குது, இரவையில் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து நாட்டுக்கு வரணும் போல் இருக்கும். எல்லாத்தையும் காட்டுறோம் பாருங்கள். இப்படி எனக்கு பின்னுக்கு பார்த்தீங்களா பஸ் நிற்கிது. இப்போ இரவு வந்து 10 மணி. 10 மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் பஸ் நிற்கிது பாருங்கள். என்ன செய்யணும்னு சொன்னால் இது வந்து அரைவல். இப்போ வந்து இதுலேயே நின்று நீங்கள் பிக்கப் பண்ணலாம். அந்த முன்னுக்கு இருக்குது தானே, இதுலேயே நின்று பிக்கப் பண்ணலாம். அங்கால வந்து எண்டு டிக்கெட் எடுத்து உள்ளேயும் போகலாம். நான் எண்டு டிக்கெட் எடுத்து உள்ளே போக போகிறேன். வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்க போகணும். இந்த உள்ளே போகலாமா? அதில் என்ட்ரி டிக்கெட் எடுத்தால் உள்ளே விடுவாங்க. டிக்கெட் எடுக்கணும், என்ட்ரி டிக்கெட். போன பாட்டி வரப்போ வெளியே இருந்தால் பிக்கப் பண்ணலாம் மற்றவங்கள. இன்றைக்கு உள்ளே பிக்கப் பண்ணுவோம். என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபா. நீங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்காமல் வெளியிலையும் பிக்கப் பண்ணலாம். என்ட்ரி டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் உள்ளே பிக்கப் பண்ணலாம். இதுலேயும் பார்த்துக்கலாம். முன்னுக்கு வர ஃப்ளைட் எல்லாம் பார்க்கலாம். இத்தனை மணிக்கு வருதுண்டு அதில் போய் டிக்கெட் எடுக்கணும். உள்ளே போனாலும் அதில் போகலாம். அப்படியே பாருங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்கண்டு. நம்ம இல்லை இங்கே போய்ட்டோம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்து அப்படியே அங்கே போய்ட்டு பிக்கப் பண்ணலாம். நான் அதை அப்படி பிக்கப் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே போய்ட்டு பாருங்களேன் எவ்வளோ டூரிஸ்ட் மாதிரி வராங்க ஒரு நாளைக்கு. போட்டு நிரம்பி வழியுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டேன். எப்போயும் நான் வந்து வெளியே வச்சு தான் பிக்கப் பண்ணுவேன். ஸோ இந்த வாட்டி உள்ளே போய்ட்டு பிக்கப் பண்ணி பார்ப்போம்ண்டு போகிறோம். பாருங்கள் உள்ளே இதான் வந்து நீங்கள் உள்ளே போய்ட்டு பிக்கப் பண்ணலாம், வெளியே போய்ட்டு பிக்கப் பண்ணலாம். டிக்கெட் எடுத்திங்கன்னா போகலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நான் எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியே தான் பிக்கப் பண்ணுவேன். உள்ளே பிக்கப் பண்ணதே இல்லை. ஸோ இன்றைக்கு உள்ளே போய்ட்டு பிக்கப் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்போம்ட்டுக்காக உள்ளே போய்ட்டுருக்கேன். டிக்கெட்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க போல இருக்குது. இதுதான் பிக்கப் பாயிண்ட். வெல்கம் டு ஸ்ரீலங்கா. நல்ல பெரிய போட் ஒன்று போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. வெளியே இருந்து பிக்கப் பண்ணுறதோட உள்ளே வந்து நல்லா இருக்குது பாருங்கள். இல்லை அழகாக உட்காந்துருக்கலாம். 500 தான் டிக்கெட். வெளியில் சும்மா கால் கடுக்க நிற்கணும். உள்ளுக்கு வந்து அழகாக இருக்கலாம். உங்களை உட்காந்து அழகாக பிக்கப் பண்ணிட்டு போகலாம்.